யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு பற்றி கதைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த காடுகள் தினம் என்று வரும்போது இந்த உலகத்திலே உலகம் குளிர்மையாக இருக்கிறது, இயற்கை சூழல் வாழ்கிறது. அவற்றில் காடுகளுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. இந்த மழை இல்லாமல் போனால் எங்களுக்கு மழை கிடைக்காமல் போகும் என்று கூறுவார்கள். மழை இல்லை என்றால் மழை கிடைக்காது, மழை கிடைக்காமல் விட்டால் நீர் நிலைமை இல்லாமல் போகும், நீர் இல்லாமல் போனால் இந்த உலகத்திலே நீங்களும் நாங்களும் வாழ முடியாத சூழ்நிலை இல்லாமல் போகும். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள் இந்த விடயங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதிலும் பலரும் கூறக்கூடியது மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பித்தால் அதில் முக்கிய பங்கு இந்த நீருக்கான பங்காக இருக்கும் என்று கூறிக்கொண்டிருக்காங்க. இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கும் போதும் காடுகள் ஏன் முக்கியம் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்திலே எங்களுக்கு தேவையான சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவதிலே காடுகளுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கு. இந்த உலகினுடைய நுரையீரல் எது என்று கேட்டால் அது இந்த அமேசான் காடுகளை தான் கூறிக்கொண்டிருப்பார்கள். அமெரிக்கா கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமேசான் காடுகள் இவைதான் உலகினுடைய நுரையீரலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆக்சிஜன் எங்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பக்கம் காடுகள் எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் காடுகள் இந்த உயிர் பல்வகைமையை பாதுகாத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வட்டமாக இருக்கட்டும், காபன் வட்டமாக இருக்கட்டும், உணவுச் சங்கிலி இருக்கட்டும், எல்லாவற்றையுமே பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய வேலையை இந்த காடுகள் செய்து கொண்டிருக்கிறது. காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள் இந்த மனிதர்களை பாதுகாக்கிறது. புலி 25,000 மனிதர்களுக்கு தேவையான நீரை கொடுக்கிறதால் ஆச்சரியப்படுகிறது. ஒரு புலி காடுகளில் இருக்கும்போது இந்த மேகங்களில் இருந்து மழையாக வரக்கூடிய நீர் மலைகளிலே விழுந்து ஆறுகளாக ஓடி அப்படியே அது நீர்வீழ்ச்சிகளூடாக விழுந்து அருவிகளாக மாறி கடலை சென்றடையும். ஆனால் ஒரு காட்டிலே இந்த மழையாக வரக்கூடிய நீர் அந்த மரங்களுடைய வேர்களூடாக புல்சமவெளிகளுக்குள் புல்சமவெளிகளிலே தேங்கி நின்று அங்கிருந்து நீர்வீழ்ச்சிகளிலே விழுந்து அந்த நீர்வீழ்ச்சிகளிலிருந்து அருவிகளாக மாறி நதிகளாக மாறி கடலை சென்றடையும். ஒருவேளை இந்த புல்சமவெளிகளிலே அந்த நீர் தேங்காமல் விட்டால் ஒரே நாளிலே பெய்யக்கூடிய மழை மூலம் கிடைக்கக்கூடிய நீர் அனைத்தும் ஒரே நாளிலே நீர்வீழ்ச்சியூடாக விழுந்து நேரடியாக கடலை சென்றடைந்துவிடும். ஏனைய நாட்களிலே நீர் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த காடுகளிலே இந்த புலிகள் எப்படி இந்த நீர் மூலத்தை பாதுகாக்கிறது என்றால் இந்த வரக்கூடிய நீர் இந்த புல்சமவெளிகளிலே தேங்கி இருக்கும்போது அந்த புல்சமவெளிகளிலே இந்த புற்களை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள், மானாக இருக்கட்டும், ஆடுகள் மாடுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் அங்கே மேய். அப்ப இவைகள் அதிக அளவில் உருவாகி அந்த புல்சமவெளியை அழித்து விடக்கூடும் என்பதற்காக புலிகள் என்ன செய்யும் என்றால் அவற்றை வேட்டையாடும். ஒரு புலி ஒரு காட்டிலே அழிந்து போகுமான இருந்தால் அங்கே இன்னொரு இனப்பெரும்பல் இந்த தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து புல்சமவெளிகள் அழிந்து போகும். இதனால் நீர்நிலை அல்லது நீர்வட்டம் என்பது பாதிக்கப்படும். அப்போ இந்த காடுகளில் வாழக்கூடிய ஒரு புலி 25,000 மனிதர்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதற்கான அடிப்படை விளக்கம் இப்படித்தான் இருக்கு. அப்போ காடுகள் தனியே எங்களுக்கான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் நிச்சயமாக இல்லை. அவை இந்த உலகிற்கு தேவையான அனைத்து உலக வட்டங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீர்வட்டமாக இருக்கட்டும், காபன் வட்டமாக இருக்கட்டும், நைட்ரஜன் வட்டமாக இருக்கட்டும், உணவுச் சங்கிலிகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களிலே இந்த காடுகளுடைய முக்கியத்துவம் என்பது இன்றியமையாதாக இருக்கு. ஆனால் இன்றைக்கும் காடுகளை அழிக்கிறார்கள், மலைகளை வெட்டுகிறார்கள், மண்களை திருடுகிறார்கள், பல்வேறு வளர்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இயற்கை அரசியலை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மலைகள் இல்லாமல் விட்டால், மண் இல்லாமல் போனால், காடுகள் இல்லாமல் போனால் நாங்களும் நீங்களும் இல்லாமல் போவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். காடுகளுக்குள்ளே பல வளங்கள் இருந்தாலும் ஆனால் காடுகள் இன்றைக்கு வளமாக இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. காடுகள் தங்களுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய நீர்நிலைகளை அல்லது நீர் ஆதாரங்களை இழந்து கொண்டிருக்கின்றன. அதன் வாயிலாக காடுகளுக்குள்ளே இன்றைக்கும் பல உயிரினங்கள் உணவின்றி நீரின்றி இறந்து போகிறது. காடு அழிப்பினால் இன்றைக்கு இலங்கையிலே காட்டு யானைகளுடைய இன்றைக்கும் வடமர ஆட்சியிலே காட்டு யானை பிரச்சனை பத்திரிகைகளே காட்டு யானைகள் எங்களுடைய கிராமங்களுக்குள் வருகிறது என்றால் நாங்களெல்லாம் காடுகளை அழித்து அவர்களுடைய இருப்பிடங்களை இல்லாமல் செய்திருக்கிறோம். யானைகளுடைய பிரதேசத்திலே வீடுகளை அமைக்க தொடங்கி இருக்கிறோம். அதுகள் உணவு உண்ண வரக்கூடிய பிரதேசங்களிலே சென்று நாங்கள் தோட்டங்களை வைத்திருக்கிறோம். அதுகளுடைய இருப்பிடங்களை அடித்தபடியினால் அவை எங்களுக்கு காடுகளில் இருந்து நேரடியாக எங்களுடைய பிரதேசங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. இந்த இலங்கையில் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் குரங்காக இருக்கிறது, ஒரு பக்கம் யானையாக இருக்கிறது, மயில், பன்றி என்று பல்வேறு பிரச்சனைகளை எதிர் நோக்கி கொண்டு இதெல்லாம் என்ன காரணம் என்றால் காடழிப்பு. விவசாய நிலங்களுக்காக காடுகளை அழித்து சென்றால் அந்த உயிரினங்கள் உணவுக்கு அங்கே போகுது. அதில் தினம்தோறும் வேட்டையாடி சென்ற பிரதேசங்களில் தினம்தோறும் உணவுக்காக சென்ற இடங்கள் இல்லாமல் போகும்போதும் உணவை தேறி இன்னொரு இடத்திலாம் நாங்கள் வாழ்ந்த பூமியை இன்னொருவர் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் போதும் எங்களுக்கு எப்படி கோபமும் போராட வேண்டும் என்ற குணமும் இருக்கிறதோ அதே தான் அந்த உயிரினங்களுக்கும் இருக்கு. அப்ப காடழிப்பு என்பது ஒரு இனத்தினுடைய அழிப்புக்கு சமமானதாக இருக்கிறது. அதனால் தான் எங்களை ஆண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே எங்களை வழிநடத்தி இருக்கக்கூடியவர்கள் இயற்கையோடு இணைந்ததாக இருந்தால் இயற்கை எமது நண்பன் என்று கூறினார்கள். காடுகளை உருவாக்கினார்கள். குற்றமளிப்பவர்களுக்கெல்லாம் மரம் நாட்டுதல் என்ற உயரிய தண்டனையை கொடுத்தார்கள். மரம் நாட்ட வேண்டும், காடுகளை மீளுருவாக்கம் செய்ய வேண்டும். யுத்தத்திலே காடுகள் அழிய இன்னொரு பக்கம் மரங்களை நாட்டி காடுகளை உருவாக்கினார். வன்னியிலே சென்று பார்த்தால் தேக்கம் காடுகளாக ஒரு பக்கம் இருக்கிறது, சூழலை பாதுகாக்க இன்னொரு பக்கம் அந்த பிரதேசத்தினுடைய பெருமதியை தேக்கு மரங்கள் அதிகரித்துக் கொண்டு அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் அந்த தேக்கங்காடுகளே திட்டமிட்டு அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப நாங்கள் செய்திருக்கக்கூடிய விடயங்கள்லாம் இன்றைக்கு இல்லாமல் கிளிநொச்சியை பார்த்தால் ஏனையின் வீதியினுடைய 2 பக்கங்களிலும் பெரிய மரங்கள், கிளிநொச்சிக்குள்ள நுழைஞ்சாலும் 2 பக்கமும் பெரிய மரங்கள் நடப்பட்டு அது பார்க்கும் போதே சோலையாக இருக்கு. இந்தியாவில் பார்த்தால் யாழ்ப்பாணம் எங்களுக்கு பாலைவனமாகத்தான் தெரியக்கூடியதாக இருக்கு. அப்ப
எங்களுடைய ஆட்சி அமைப்புகள் அரசியல் அதிகாரங்களும் இந்த விடயங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஜனாதிபதி இந்த முறை ஜனாதிபதி ஆகும்போது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே பல பங்கு இந்த இயற்கை அரசியல் சூழல்நிலை அரசியலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அப்போ உலக தலைவர்கள் மத்தியில் இந்த மாற்றங்கள் வருகிறது. இலங்கையில் எப்போது இந்த மாற்றம், அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியிலே இந்த இயற்கை அரசியல் பற்றிய அல்ல சூழலியல் அரசியல் பற்றிய சிந்தனை எப்போது உருவாக போகிற என்ற கேள்வி இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு ஒருத்தான வளங்களான பனைமரம் இல்லாமல் போகிறது, கள்ள மணல்கள் ஏற்றப்பட்டு மணல் வளம் இல்லாமல் போகிறது, இன்னொரு பக்கம் மணல் மாஃபியாக்கள் உருவாக்கி மணலுடைய எண்ணிக்கை விலையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், காடுகள் அழிக்கப்படுகிறது, பல்வேறு விடயங்கள் எங்களை சூழ நடந்து கொண்டிருக்கு. இன அழிப்பு என்பதை தாண்டி இருப்பிட அழிப்பு இப்போது எம்மவர்களாலே நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசியலை யார் பேச போகிறார்கள்? இதுவும் எங்களுடைய ஒரு வாழும் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. வாழ்வதற்கான சூழல் இல்லாமல் போவதும் எங்களுடைய உரிமையை பறிப்பதாகும். எனவே எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு எப்போது இந்த இயற்கை சூழலியல் அரசியல் பற்றிய ஞானம் பிறக்க போது எப்போது பேசப் போகிறார்கள் என்பதுதான் இந்த காடுகள் தினத்திலும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக ஹரிஹரன், ஒரு விடயத்தில் தொடங்கி முடிப்பதென்றால் அது உங்களுக்கு இருக்கத்தானே வேண்டும். தொடங்கினாலே பட்டாசு மாதிரி நிச்சயமாக நீங்கள் கூறின அத்தனை விடயங்களுமே ஒரு உண்மையாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நாங்கள் அரசியலை பற்றி பேசுகின்றோம், ஆனால் அது ஒரு இன அரசியல், ஒரு மதம் சார்ந்த மொழி சார்ந்த அரசியலாகத்தான் காணப்படுகின்றது. அதை தாண்டியும் நீங்கள் கூறியதை போல இந்த அரசியல் எங்களுடைய நிலத்துக்கான அரசியலும் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இன்றைய நாளுக்குரிய இந்த காலநிலை தகவல்களை பார்க்கின்ற பொழுது கூட நான் சொன்ன ஒரு விடயம், 16 மாவட்டங்களுக்கு வெப்ப வலயமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய பத்திரிகைகளில் பார்த்த செய்தி. ஆனால் காலத்தை நாங்கள் பார்த்தோமானால் இந்த காலம் பங்குனி மாத காலமாக இருக்கின்றது, வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் நேற்றைய நாளில் பல இடங்களில் மழை பெய்திருக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை பெய்திருக்கின்றது. நைனாதீவு பிரதேசத்திலே மினி சூறாவளி வீசி இருக்கின்றது நேற்று காலை வேளையில். அந்த காலங்கள் பருவங்கள் எல்லாமே மாறி மாறி வருகின்றது. ஒரு தை மாதத்திலிருந்து மாசி மாதம் வரைக்கும் பனியாக இருக்கக்கூடிய இந்த காலம் வெயில் காலமாகவும் மழை காலமாக இருந்தது. இந்த பங்குனி மாதம் வெயில் காலமாக இருக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்கின்றது. இதே போலத்தான் கடந்த மாறி காலத்தில் எங்களுக்கு அவ்வளவான மழை வீழ்ச்சி ஆரம்பத்தில் கிடைக்கவில்லை, பின்னர் தான் மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றிருந்தது. இவ்வாறு எங்களுடைய இந்த பருவ காலங்களினுடைய மாற்றங்கள் இந்த காடுகள் அழிப்பு, மரங்கள் அழிப்பு, இவ்வாறான இந்த மரங்களை அழிக்கின்ற ஒரு விடயத்தினால்தான் இந்த பருவ காலங்கள் மாற்றமடைந்து செல்கின்றது. இந்த பருவகால மாற்றம் அடைவது வெறுமெனவே எங்களுடைய பிரதேசத்தில் மாத்திரமில்லை, இது உலகளாவிய ரீதியில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த பருவகால மாற்றங்கள் காணப்படுகின்றது. அதற்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த காடழிப்பு. இந்த காடழிப்பினால் தான் பருவகால மாற்றங்கள் எல்லாமே நிகழ்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பனி பிரதேசங்கள், கிரீன்லாந்து, நோர்வே இவ்வாறான பனி பிரதேசங்களிலே பெரிய அளவிலான பனிக்கட்டிகள், பனி மலைகள் உருகி கொண்டிருக்கின்றதான ஒரு தகவலுமே அண்மையில் கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது. அவை உருகுகின்ற வேளையில் நீர்மட்டம் உயரம் அதிகரிக்கும். அதனால் தரைகளுக்குள்ளே நீர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. கடலரிப்பு இவ்வாறான ஏராளமான பல விடயங்கள் இந்த காடழிப்பின் தாக்கத்தினால் உருவாகக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு இலகுவாக சொல்லி கடந்து செல்ல முடியும். ஒரு மரத்தை அழித்தால் அதிலிருந்து பலகை எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது போனால் அந்த இடத்தில் கட்டடங்களை நாங்கள் வானளவில் உயர்த்தி கட்டலாம். மரங்கள் இல்லாமல் கட்டட காடுகளாக, வெறுமனே மரக்காடுகளாக இருந்த இடமெல்லாம் தற்பொழுது கட்டட காடுகளாக இருக்கின்றது. ஒரு மரத்தை அழித்துவிட்டு கட்டடங்களை உருவாக்கி விடலாம் என்று ஈஸியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஒரு மரத்தை அழிப்பதனால் எவ்வகையான ஒரு உயிர் பல்வகமையில் மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதனை தெரியாமல் நாங்கள் இந்த விடயங்களை அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றோம். காடுகளை தரைமட்டமாக்கி எல்லா இடத்திலையுமே கட்டடங்களை கட்டி ஒரு சந்தை வாய்ப்புகளையோ அல்லது போனால் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்கின்றோம். ஹரிரன் சொன்னது போலவே யானை இவ்வளவு காலம் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் தான் அதிக அளவில் இந்த யானையினுடைய தாக்கங்கள் வீடுகளுக்குள் புகுள்றது, குடிமனைகளுக்குள் புகுந்த விடயம் அல்லது போனால் பயன் தரும் மரங்களை அழிக்கின்ற விடயங்களை கிழக்கு மாகாணத்தில் தான் அதிக அளவில் பார்த்திருக்கின்றோம். வடக்கு மாகாணத்துக்குள் பெரிதாக இல்லை. குறிப்பாக இன்றைய நாள் பத்திரிகைகளில் யாழ் பிராந்தியத்திற்குள், வடமராட்சி பிராந்தியத்திற்குள் யானை புகுந்த ஒரு விடயத்தை கூட, செய்தியை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இது ஒரு புதிய ஒரு விடயம். இவ்வாறான அந்த ஒரு காடழிப்பினாலும் அல்லது போனால் அவர்களுக்கான வாழ்விடங்கள் அங்கே அழிக்கப்படுகின்ற பொழுது மக்களுடைய குடியிருப்பு பிரதேசத்தை தேடி இந்த விலங்குகள், குறிப்பாக யானை மட்டுமில்லாமல் ஏராளமான விலங்குகள் அவர்களுடைய இடங்களை, வாழ்விடங்களை அளிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விடங்களுக்கு வருகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. நேற்றைய நாளிலும் கூட மட்டக்களப்பு ஆதார வைத்தியசாலையில் யானை வைத்தியசாலைக்குள் புகுந்த ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருந்தது.
இவ்வாறாக ஏராளமான விடயங்கள் வந்து இந்த காடு அழிப்பினால் அல்லது போனால் இந்த மரங்கள் அழிப்பினால் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து மர நடுகை தினம் என்று நாங்கள் ஒரு தினத்தை உருவாக்கி வந்து அன்றைய நாளில் வந்து மரங்களை நடுகை செய்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் வந்து எங்களால் முடிந்த இடத்தில் முடிந்த அளவில் வந்து மரங்களை நடுகை செய்ய வேண்டும். புதிதாக மரங்களை நாங்கள் நடுகை செய்கின்ற பொழுதுதான் வந்து எங்களுடைய காற்றும் சுத்தப்படுத்தும். எங்களுடைய இந்த காற்றை வந்து சுத்தப்படுத்துகின்ற ஒரு வேலையையும் வந்து இந்த மரங்கள் அதிக அளவிலான மரங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மைய காலங்களில் கூட வந்து இந்த காற்று மாசு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. வளி மாசு குறிப்பாக எங்களுடைய அயல் நாடான இந்தியாவில் இருந்து வந்து அது படிப்படியாக எங்களுடைய பிரதேசத்திற்கும் கடந்து வந்தாலும் கூட குறிப்பாக சொல்லியிருந்தார்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து இந்த காற்றின் மாசினுடைய தன்மை பரவலாக அதிகரித்திருக்கின்றது சொல்லுகிறார்கள். இவ்வாறாக நாங்கள் மரங்களை நாட்டுகின்ற பொழுது வந்து இந்த காற்று மாசினுடைய தன்மையும் வந்து குறைவடைந்து செல்கின்றது. வெறுமனே சொல்லலாம் ஒரு மரம் தானே, அந்த ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமான நன்மைகளாக காணப்படுகின்றது. ஒரு உயிர் பல்வகமையினுடைய ஒரு நேர்த்தியான விடயத்திற்கு இந்த மரங்கள் உதவி புரிகின்றது. அதே நேரம் வந்து இந்த காற்று மாசுவில் இருந்து தடுப்பதற்கு எங்களுடைய மரங்கள் உதவி புரிகின்றது. இந்த வெப்பமான சூழலை தடுத்துக் கொள்வதற்கு மரங்கள் உதவி புரிகின்றது. இவ்வாறாக வந்து இந்த மரங்கள் வெற்றினுடைய பயன்கள் இன்னும் அதிகமாகிக் கொள்ளலாம். இன்றைய நாளில் உலக காடுகள் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காடுகள் தினத்திலேயாவது வந்து நாங்கள் மரங்களை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து காடுகளிலே இருக்கின்ற இந்த உயிர் பல்வகமைகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். வெறுமனே மரங்களை மாத்திரம் கதைத்து விட முடியாது. உயிர் பல்வகமை தொடர்பாகவும் நாங்கள் கதைக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த சிட்டுக்குருவியினுடைய குரல்கள் அவைகள் தொடர்பாகவும் நாங்கள் மறந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே வந்து இந்த காடுகள் தினத்தில் உலக காடுகள் தினத்தில் மரங்களை மாத்திரமில்லாமல் காடுகளில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய இந்த உயிர் பல்வகமையையும் வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்னுமொரு விடயம் கூட இன்றைய நாளில் வந்து உலக கவிதைகள் தினமாக காணப்படுகின்றது. இந்த கவிதைகள் தினத்தில் வந்து என்னுடன் இருப்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவிஞர், கவிதையாளர். அவருக்கு வாயை திறந்தாலே வந்து கவிதை தான் கொட்டுகின்றது. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஹரிஹரன், உங்களுடைய இந்த கவிதைத்துவம், இந்த கவிதை பயணம் எவ்வாறாக இருக்கின்றது? இல்ல, கவிதை வந்து அவ்வளவு கவிஞர் என்று இல்லை. ஆனால் எனக்கு பிடித்த அண்மையிலே நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போது அண்மையில் ஒரு கவிதை இருந்தது. கவிதை எழுதுபவர்கள் எல்லோரும் காதலிக்கிறார்கள் என்று இல்லை. கவிதை எழுதுபவர்கள் உண்மையிலேயே காதல் செய்ய தெரியாதவர்கள். அவர்கள் எழுதிய கவிதைகளை வைத்துக்கொண்டு பலர் காதலிக்கிறார்கள் என்று கூறியிருப்பார். அப்ப கவிதை எழுதுபவர்கள் எல்லாருமே வந்து காதலிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் காதலிப்பவர்கள் எல்லாராலும் கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு அவர்களை அந்த காதல் உருவாக்கி விடக்கூடியதாக இருக்கு. அப்ப ஆணை பெண்ணை காதலித்த கவிதைகளை பலர் படித்துக் கொண்டு இந்த மண்ணை காதலிக்கக்கூடிய கவிதைகள் பல, குறிப்பாக எங்களுடைய தேச கவிதைகள் பலவற்றில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக புதுவை அவர்கள் இருப்பார். நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இளமழிந்து போகும், ஆகையால் தமிழினமே தாய் நிலத்தை காதல் செய் என்று கூறியிருப்பார். இந்த மண் எங்களை சுமப்பது கொஞ்ச காலம்தான். ஆனால் இந்த தாயங்களை சுமந்தது 10 மாதம் தான். ஆனால் தாயினுடைய கருவறையிலிருந்து இறங்கி நாங்கள் இந்த காலை வந்து நிலத்திலே புதைத்து இந்த முதலாக இந்த மண்ணிலே வைத்தது, இந்த மண்ணில் தான் காலை வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் எரிந்தோ புதைந்தோ சாம்பலாகியோ எருவாகியோ போவது இந்த மண்ணுக்குள் தான். எனவே இந்த மண் என்பது எங்களை அன்றாடம் சுமக்கிறது. எனவே தாயினுடைய கருவறையில் இருந்த காலத்தை விட இந்த மண்ணங்களை சுமக்கும் காலம் அதிகமாக இருக்கிறது. ஆதலால் தாய் நிலத்தை காதல் செய்வீர் உலகத்தீரே என்று புதுவை அவர்கள். அப்ப இப்படி இந்த மண் சார்ந்த கவிதைகள் வந்து பல்வேறு விடயங்கள் இருக்கு. அதே போல இந்த நல்லூர் திருவிழாவை பற்றி ஒரு கவிதையிலே வந்து பதிலறிந்த ஒளிகளை பறிகொடுத்த கொடுமை என்று எழுதியிருப்பார். இந்த தினம்தோறும் அந்த நல்லூர் திருவிழா புதுவை எழுதும் போதும் நல்லூர் திருவிழாவிலே 25 நாட்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்து இருந்த அந்த கண்களை வந்து திடீரென நல்லூர் திருவிழா கொடியிறக்கத்தோடு முடிந்த பிறகு 25 நாட்களும் பார்த்த அந்த கண்கள் அந்த காதலை வந்து திடீரென பார்க்க முடியாத போது பதிலறிந்த விழிகளை பறிகொடுத்த கொடுமை என்று கூறியிருப்பார். அப்ப அந்த ஒரு நாளும் பார்த்த அந்த பார்வைகள் இல்லாமல் நாங்கள் பார்க்கும்போது கண் சிமிட்டல்கூடாக பார்த்த அந்த பார்வைகள் இல்லாமல் போனது வந்து எப்படி கொடுமையாக இருக்கும் என்றும் வெளியிருப்பார். அப்ப இப்படி பல்வேறு விடயங்கள். அப்ப கவிதைகள் என்பது ஒரு மனிதனை உருவாக்க ஒரு நேர்முகப்படுத்தக்கூடிய இருக்கு, அவனை திசை மாறி செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய இருக்கு. அப்ப உலக கவிதைகள் நேரத்தில் பலரும் பல்வேறுபட்ட கவிதைகளுக்கு தங்களை அடிமைப்படுத்தி இருப்பார்கள். பல்வேறு கவிஞர்கள், குறிப்பாக அனைவருக்குமே நாம் முத்துக்குமார் என்று அவர்களுடைய கவிதைகளில் அனைவருமே ஊறி தெளிந்திருப்பார். அதே போல கவிப்பேரரசு வைரமுத்து இப்படி பல்வேறு நாங்கள் பாடலாசிரியர்களை வைத்து பார்த்தாலே பல்வேறு கவிஞர்கள். அதை தாண்டி இன்னும் பலர் பல்வேறு கவிதைகள், குறிப்பாக திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டாலே திருவள்ளுவரை நாங்கள் எங்களுடைய மறையோன் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கவிஞராக எனக்கு திருவள்ளுவர் தெரிவார். பல இடங்களிலே வந்து ஆகச்சிறந்த காதலை வந்து திருக்குறளுக்குள்ளே கூறக்கூடிய இடங்களில் திருவள்ளுவர் இப்படி பல்வேறு கவிதைகள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த பல்கலைக்கழக காலங்களிலும் சரி பள்ளிக்காலங்களிலும் சரி கவிதைகள் எழுதக்கூடியவர்கள் பேச்சாளர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு மரியாதை எல்லாம் எதிர்ப்பாளரிடத்திலே இருக்கிறது. அல்லது எங்கள் நண்பர்கள் மத்தியிலே அவர்களுடைய காதல்களுக்கு கவிதை எழுத வேண்டும் என்றால் நாங்களே அந்த கவிதை எழுதி கொடுப்போம், அவர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்ப அதான் அன்றைக்கு அந்த கவிதையை வாசிக்கும் போதும்
கவிதை எழுதுபவர்களால் கவிதை எழுதுபவர்கள் காதலிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் எழுதிய கவிதைகளை வைத்து பலர் காதலிக்கிறார்கள் என்று கூறியிருக்கும். அப்ப இந்த உலக கவிதைகள் தினத்திலும் வந்து எல்லோருமே வந்து ஏதோ ஒரு விடத்திலே நாங்கள் கவிதை எழுத பழகியிருப்போம், எழுத முயற்சித்திருப்போம், கடைசியும் காதலிக்காக கொடுப்பதற்காகவது கவிதைகள் எழுதியிருப்போம். எனவே இந்த கவிதைகளை வாசித்து ஏதாவது ஒன்றில் எங்களை ஈடுபாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏதாவது ஒன்றில் ஈடுபாட்டில் இருந்தால் தான் நாங்கள் இந்த சூழலில் இன்றைக்கு எல்லாருமே வந்து மனக்குமுறல்கள், உளம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள விடயங்களாக இருக்கும். எனவே கவிதை என்பது ஒரு மனிதனை ஆற்றுகைப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. காதலிலே வந்து கவிதைக்கு இன்னும் மிகப்பெரிய இடம் இருக்கு. எனவே அனைவரும் கவிதை எழுத கற்றுக்கொள்ளுங்கள். கவிதை உங்களுக்கு வாழ்வினுடைய இன்னொரு பக்கத்தை, அல்லது கவிதையை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கவிதைக்கு உங்களை பழக்கப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கவிதைக்கு கவிதை உலகம் என்பது அல்லது புத்தக வாசிப்பு உலகம் என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணத்தை அல்லது வாழ்க்கையில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரோஹினியிடங்க போகும் பெண்களுக்கும் கவிதை மீது தீரா பிரியம் இருக்கும். ரோஹினி, எப்படி இருக்குது உங்களுடைய கவிதைகள்? கவிதைகள் மீது எல்லோருக்குமே எல்லாதி பிரியம் இருக்கும். குறிப்பாக இந்த எங்களுடைய தொலைக்காட்சியிலே பிரசுரமாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இந்த சந்திப்பு பகுதியின் வாயிலாக பல கவிதையாளர்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த அனுபவம் இருக்கின்றது. ஆனால் என்னிடம் கவிதை எழுதுவதற்கான ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் தற்போது வந்து அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. எழுதுவோம். ஹரீரன் சொன்ன மாதிரி, ஹரீரன் காதலுக்கும் கவிதைக்கும் நிறைய தொடர்படுத்தி கதைத்திருந்தீர்கள். ஏதோ உங்களுக்கும் காதலுக்கும் கவிதைக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரி இருக்கின்றது. சரி, ஒரு நாள் வெளியில் வருந்தானே, அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய நாளில் உலக காடுகள் தினம், அதே நேரத்தில் வந்து உலக கவிதைகள் தினமாக இருந்தது. இன்றைய நாளிலும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான நேரமும் வந்துவிட்டது. தொடர்ச்சியாக மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் ரோஹிணி அருந்தவ செல்வம் மற்றும் நான் நன்றி நேயர்களே.